எடுத்தாலும் ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்றீங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம், டேரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணி. இப்போ வந்து மென்ஸுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா பியர்ட் சீரம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஒரு சில பேர்த்த பார்க்கும்போது ஏஜ் வந்து 30+ இருக்கும். ஆனால் தாடி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அளவு க்ரோத்து தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சீரம் வந்து அவங்க ரெகுலராக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த தாடி மீசைக்கு வந்து க்ரோத் கொடுக்கும். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பாரம்பரியமான ஷாம்பூஸ் தான் வச்சுருக்கோம். மார்க்கெட்டில் கிடைக்காத எல்லா ஷாம்புமே வந்து இங்கே நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம். யூவி ப்ரொடெக்ஷன், நமக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பிளாக்காக இருக்கீங்க, வெயிலில் போய் ஸ்கின் டல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டே பை டே இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்கள் நார்மல் டோன் வந்து இந்த கலர் கொடுக்கும். இந்த ஸ்கின்ல நிறைய பேர் பிம்பிள் பிச்சு அந்த ஹோலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டோனர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹீரோயினில் வந்து பாடி லோஷனும் இருக்கும், சீரமும் இருக்கும், ப்ளஸ் க்ரீமும் இருக்கும், ஃபேஸ் வாஷு, சோப்பு இருக்கும். இதுவுமே நீங்கள் காம்போவாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம காம்போவாக ஒரே ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பல் தான் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே ஹெர்பல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு கண்டென்ட்டுங்க, செம்மையான வீடியோன்னு சொல்ல உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபரோட வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இருக்காங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேருங்க? ஆமினா பேகம். ஸோ இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குங்க? இது வந்து வாகப் பெட்ரோலுக்கு ஆப்போசிட்டில் குனிமத்தூரில் இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குனியமுத்தூர் வாகப் பெட்ரோலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பல் தான் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே ஹெர்பல். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம கெமிக்கல் ஐட்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம நார்மலாக ஷாப்பில் வாங்கக்கூடிய சோப் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும், எல்லாமே கெமிக்கல் தான், சரிங்களா? ஸோ அதனால் வந்து சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனே வந்துடாது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் நம்ம கெமிக்கலில் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு ரிசல்ட்டும் வராது. நம்ம எதனா சோப் போடுவோம், கலர் ஆகும்னு நினைப்போம், ஆனால் கலர் ஆக மாட்டோம். ஸோ டார்க் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 10 இயர்ஸ் ஆனிவர்சரியாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து எது எடுத்தாலும் ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்றீங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம், டேரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் அது போக நம்ம இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஆஃபரும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸுங்க. ஷாம்பு, சோப்பு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சீரம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மெயினான ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே கீழே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பூவில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லா பக்கமே கிடைக்குது. நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பாரம்பரியமான ஷாம்பூஸ் தான் வச்சுருக்கோம். நீங்கள் இதில் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ்லேருந்து நம்ம பாரம்பரியமாக இருக்கிற ஷியக்காய், வெட்டி வேர், சியா பட்டர், இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்காத எல்லா ஷாம்புமே வந்து இங்கே நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சின்னதாக இருக்கும் போது வீட்டில் எல்லாம் தேடி பிடிச்சி ஹைபிஸ்கஸை வாங்கி அரைச்சி அதுக்காக நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம அந்த டைமிங்கை நமக்கு கம்மி பண்ணுற மாதிரி நம்மளே வந்து எல்லாம் நேச்சுரலாக வீட்டு முறையில் தயாரித்து நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக் ஒயிட். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எக் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முடிக்கி போட்டால் நமக்கு அந்த சில்கினஸ் கொடுக்கும்னு. ஆனால் வந்து அது போட்டால் நமக்கு சில பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது. இன்னொன்று வந்து அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு கொண்டு வந்திருக்கோம் எக்கோடது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும், ஹேரை பொறுத்த வரைக்கும், ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆலோவேரானா அடிச்சிக்கவே முடியாது. அதில் நம்ம ஆலோவேரா ஷாம்பு கொண்டு வந்திருக்கோம். சேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீயக்காய் வந்து நம்ம ஹேருக்கு மெயினான கண்டென்ட்டில் மெயினான ஐட்டம் சீயக்காய். அதுவுமே வந்து நம்ம ஷாம்பில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வெட்டி வேரு, சியா பட்டர், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம பாரம்பரிய பொருளை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். சியா பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா முடி ஸ்ப்ளிட்டாக இருக்குது, உங்களுக்கு சில்கியாக வேணும்னா நம்ம சியா பட்டரும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வச்சுருக்கோம். ஓகே. மெயினாக வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க வெளியில் இப்போ வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் நல்லாவே வரும்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கீங்க? நிறைய ஷாம்ப்ஸ் வந்து நம்ம காமிச்சோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஷாம்போட ரோ. இது எல்லாமே வந்து ஒரு 200லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கையில் வச்சிருக்க ஷாம்பு என்னதுங்க மேடம்? இது வந்து ஆனியன் ஷாம்பு. ஓகே. இது வந்து 100 ml நம்ம 500 ml வரைக்கும் எல்லா ஷாம்புமே நம்ம கிட்ட இருக்குங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸும் பார்த்தீங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 150லேருந்து இருக்கு. 100 ml வந்து ஸ்டார்டிங் 150லேருந்து இருக்குங்க. இப்போ வந்து ஆனியன் ஷாம்புலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க.
அந்த நிறைய பேர் எண்ணெயில ஊற வச்செல்லாம் வந்து தலைக்கு வந்து ஆமா, நம்ம ஆனியன் வந்து என்னன்னா நமக்கு ஹேர் ரீக்ரோத் பண்றதுக்கு. இப்போ நம்ம பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, அதை அரைச்சு அந்த லிக்யூட் எடுத்து தலைக்கு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஷாம்புவா கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர்த்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த ஆனியன் அரைச்சி போட முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம இந்த ஆனியன் ஷாம்பு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நீங்க ஹேருக்கு மட்டுமே காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ்க்கு பார்க்கலாம். ஓகே, இதுல சீரம்ங்களா மேடம்? ஆமாங்க, இது எல்லாமே சீரம். எல்லாருமே நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரே டைப் சீரம் தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சீரம் வச்சிருக்கோம். ஒவ்வொன்று பத்தி நான் தனித்தனியா சொல்றேன். இப்போ வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து விட்டமின் சி. விட்டமின் சி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாத்துக்குமே தெரியும். சேம் அதே மாதிரி இது வந்து யூவி ப்ரொடெக்ஷன். நமக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நைட் யூஸ் பண்றது தான். டெய்லி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின்னை க்ளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் விட்டுட்டு திரும்ப நீங்க அப்ளை பண்ணணும். ஒரு 4 ஹவர்ஸ் கேப்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி இதுல என்ன இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் வைன். ரெட் வைன் பாத்தீங்கன்னா இப்போ சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க, அலர்ஜி வருது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெட் வைன் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது. அது ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா? அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து டிராப்ஸ் மாதிரி ஒண்ணுங்களா? இது டிராப்ஸ் மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். நீங்க லைட்டா ஒரு டிராப்ஸ் விட்டுட்டு உங்க ஃபேஸ்ல நீங்க எங்க அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 செகண்ட் மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு படுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு படுக்கும்போது நம்மளுக்கு டீப்பாக உள்ள வரைக்கும் போகும், ஸ்கின் உள்ள வரைக்கும் போகும். இன்னொன்று நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக படுக்கும் போது இதெல்லாம் நம்ம ஃபேஸ் நம்ம இந்த மசாஜ் பண்ணி படுக்கும் போது நம்ம டீப் ஸ்லீப்பாக தூங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேடம், இப்போ நீங்கள் காண்கிறதெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட். ஹெர்பல்னாலே வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குங்க? இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 1000க்குள்ளே தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ரொம்ப ஹைஃபையான எந்த காஸ்ட்லியுமே நம்ம இது பண்ணுறதில்ல. எல்லாமே நமக்கு வந்து நம்ம ரெகுலராக வாங்குற ப்ராடக்டை கம்பேர் பண்ணுற அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குங்க மேடம் நம்ம யூஸ் பண்ணுறது? இது நீங்கள் குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வைஸ் நல்லா ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம இது சொல்கிறோம். அதனால வந்து எனக்கு இது யூஸ் பண்ணி எதுலேயுமே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. ரிசல்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல இந்த குங்குமாதி சீரமெல்லாம் வந்து ஆயில் மாதிரி இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணும் போது ஃபேஸில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் வந்து அது பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 10 to 15 டேஸ்லேயே அதோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது டே பை டே நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணிட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நம்ம அந்த ஃபேஸ் வாஷ்லேயே தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாமே சீரம் தாங்கல்ல? இது எல்லாமே சீரம் தான். இப்போ வந்து மென்ஸுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா பியர்ட் சீரம் இருக்கு. இப்போ வந்து ஒரு சில பேர்த்த பார்க்கும்போது ஏஜ் வந்து 30+ இருக்கும். ஆனால் தாடி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அளவு growth தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சீரம் வந்து அவங்க ரெகுலராக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த தாடி மீசைக்கு வந்து growth கொடுக்கும். நெக்ஸ்ட் இதுலயே பார்த்தோம்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து மற்ற சீரம்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு மற்ற க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணால் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சீரமும் வச்சிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃபர் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த சீரமும் எடுத்தாலும் buy 1 get 1 ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்கோம். சீரம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஷாப்பில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலும் buy 1 get 1 ஆஃபராக இந்த 5 டேஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எது வேணுமே எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொடுத்துறீங்க, 5 டேஸ் ஆஃபராக கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம் சார். நம்ம அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா எல்லாமே லிப்ஸுக்கான ஐட்டம் தான். லிப் பாம் வந்து எல்லாருமே லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் லிப் பாம் நிறையா சொல்கிறாங்க. நம்ம ஜென்ஸுக்குமே லிப் பாம் வச்சுருக்கோம். நீங்கள் போட்டிருக்கிறது தெரியாத அளவு மைல்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச், கேரமல் இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் நம்ம லிப் பாம்ஸும் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கெமிக்கல் இருக்காதுங்கல்ல? ஆமாம், கெமிக்கல் இருக்காதுன்னு உங்களுக்கு லிப்ஸில் போட்டால் எந்த ஒரு அலர்ஜி எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லேடிஸ் யூஸ் பண்ணுற லிப் பாம்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் கலரில் இருக்கும். நல்லா ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு போட்டால் கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லிப்பில் போட்டிருக்கிறதும் தெரியாது, லிப்பும் ட்ரை ஆகாது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வெயிலில் போகிறோம், நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுது. ஒவ்வொரு டைமும் நம்ம லிப் பாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது லேடிஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிப் பிங்காக தெரியும், போட்டிருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளேவர் இருக்கிறதுனால உங்கள் மவுத்து வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாக்லேட் இல்லாமல் நம்ம வந்து பட்டர் ஸ்காட்ச் வச்சுருக்கோம், கேரமல் வச்சுருக்கோம். லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரெட் வைன் இருக்குங்க, ஸ்ட்ராபெரி, பீட்ரூட் இந்த மாதிரி வந்து பிங்கிஷாக நம்ம போட்டிருக்க நம்ம லிப்ஸ்டிக் பதிலாக யூஸ்
பண்ணுற மாதிரி லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த லிப்ஸ்டிக் ஷேட்லேயும் வந்து நம்ம லிப் பாம்ஸ் வச்சுருக்கோம். நம்ம ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள ஞாபகம் வச்சுருக்கிறது அவங்க ஃபேஸ் தான். அந்த ஃபேஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் க்ரீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து டே க்ரீமும் கொண்டு வந்திருக்கோம், நைட் க்ரீமும் கொண்டு வந்திருக்கோம். டே க்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட்டில் கொண்டு வந்திருக்கோம்னா அவகோடாவில் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும் போது நமக்கு டெய்லி டே அண்ட் நைட் யூஸ் பண்ணும் போது நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது ஸ்கின் பிரைட்டாகவும் வச்சுருக்கும், யூவிலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். அவகோடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின்னுக்காகட்டும் நம்ம பாடிக்காகட்டும் ஒரு எனர்ஜி கொடுக்குற ஃப்ரூட் தான் அவகோடா. அதில் நம்ம ஃபேஸ் க்ரீமே கொண்டு வந்திருக்கோம். பெண்களுக்கு அழகுனாலே நம்ம யூஸ் பண்ணுறது சாஃப்ரான் தான். அதில் வந்து நம்ம க்ரீம் கொண்டு வந்திருக்கோம். இந்த சாஃப்ரான் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த காலத்திலேருந்து பாட்டி காலத்திலேருந்தே இந்த குங்குமப்பூங்கிறது வந்து நம்ம ஸ்கின்னுக்கான ஒரு மெயின் ப்ராடக்ட். அதில் வந்து நம்ம அந்த காலத்தில் மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் டைமில் வந்து பார்த்து பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம அதில் வந்து க்ரீமாக கொண்டு வந்திருக்கோம், சாஃப்ரான் க்ரீம். இதுவுமே வந்து நீங்கள் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள ஏதோ இருக்கேங்க மேடம். அது சாஃப்ரான் தாங்க. பாருங்கள், நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள், நம்ம சாஃப்ரான் தாங்க. ஓகே, எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க, நம்ம எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக என்ன ப்ராடக்ட் சொல்கிறோமோ அந்த ப்ராடக்டோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். சாஃப்ரானுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேர்னஸ் க்ரீம் கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் பிளாக்காக இருக்கீங்க, வெயிலில் போய் ஸ்கின் டல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டே பை டே இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்கள் நார்மல் டோன் வந்து இந்த கலர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிரைட்னஸும் இது கொடுக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கிற ஒரு க்ரீம்னா டாங்கி மில்க் தான். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னிங் டேன் ரிமூவல் க்ரீம். இதுவுமே வந்து டேன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பர்டிகுலராக டேனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக டேன் ரிமூவல் க்ரீம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது என்னது மேடம்? ரெட் வைனிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான். இந்த எந்த க்ரீம் போட்டாலுமே எனக்கு அலர்ஜி இருக்குது, எனக்கு வந்து இந்த க்ரீம் எல்லாம் செட் ஆகாது, அந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் தான் ரெட் வைன். இந்த ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் குளிச்சுட்டு வந்துமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் இது போட்டிருக்கிறதும் தெரியாது, உங்களுக்கு ஒரு இச்சிங்காக அந்த மாதிரி ஸ்கின்ல வந்து எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நம்ம கிறிஸ்டல் ஒயிட்டில் வந்து ஆலோவேரா ஜெல் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்காகவே இந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் அப்போ பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லோடது அவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் ஆலோவேரா ஜெல்லு இல்லைங்க, அது ஒரிஜினல் தாங்க. நீங்க மாதிரின்னு என்ன சொல்றீங்க? நம்ம அந்த ஆலோவேராவை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எந்த அளவு, ஏன்னா நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஆலோவேரா கலருக்கு கிரீன் கலர்ல அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து அந்த கிறிஸ்டல் ஒயிட் கலர் எதுவுமே கடக்காம நம்ம அந்த கிறிஸ்டல் ஒயிட் ஆலோவேரா ஜெல் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து யூஸ் பண்றவங்க ரெகுலரா நைட்டு தூங்கும் போது, இல்ல நமக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேடம். பிக்மெண்டேஷன் க்ரீம். இப்போ நிறைய பேர் வந்து வெயில்ல போறாங்க, அவங்க சன்லைட்ல பட்டு அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈவன் டோன் வரணும் அப்படின்னா இந்த பிக்மெண்டேஷன் க்ரீம் ரெகுலரா யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் டோன் வந்து பழைய ஈவன் டோனுக்கு வந்து நம்ம வந்துடும். இங்க இருக்கிறதுல என்னதுங்க மேடம்? சார் இதெல்லாமே வந்து ஃபேஸ் வாஷிங். இப்போ நம்ம சோப்பு யூஸ் பண்ணத இடத்துல பேக்குள்ள போட்டு நம்ம காம்பேக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் எடுத்துக்கலாம், காம்போவாக எடுத்துக்கலாம். இப்போ டாங்கி மில்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வாஷ் இருக்கு, பாடி லோஷன் இருக்கு, சோப்பு இருக்கு, க்ரீமும் இருக்கு. இது நாலுமே வந்து உங்களுக்கு காம்போவாக இருக்கு. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். உங்களுக்கு கலரும் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த காம்போ பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த காலத்துல இந்த கரியெல்லாம் தேய்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி கரியை தேய்க்கிறது எதுக்குன்னா இந்த வெயில்ல வேலை செய்யறவங்க அந்த யூவி ப்ரொடெக்ஷன்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம அந்த கரியெல்லாம் தேய்ச்சிட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அந்த கரியை வச்சே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபேஸ் வாஷும் நீங்க வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு யூவி ப்ரொடெக்ஷனும் இருக்கும், பிளஸ் இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் இருக்காது. அதே மாதிரி விட்டமின் சினாலே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப
முக்கியம்னு தெரியும். அதுலேயுமே நம்ம ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்திருக்கோம். சேம் வந்து டாங்கி மில்க் மாதிரியே நம்ம கோட்லேயுமே வந்து ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்திருக்கோம். இந்த டாங்கி மில்க் வந்து கூட நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோட் ஃபேஸ் வாஷ்லாம் வந்து நம்ம மார்க்கெட்லேயே நாம தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நியூ ப்ராடக்ட். இதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம டாங்கி மில்கில் காம்போ வச்சுருக்கோமோ ரெட் வைன்லையுமே காம்போ வச்சுருக்கோம். ரெட் வைனில் வந்து பாடி லோஷனும் இருக்கும், சீரமும் இருக்கும், ப்ளஸ் க்ரீமும் இருக்கும், ஃபேஸ் வாஷு, சோப்பு இருக்கும். இதுவுமே நீங்கள் காம்போவாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம காம்போவாக ஒரே ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம விட்டமின் சிலையுமே வந்து விட்டமின் சி சீரம் ப்ளஸ் ஃபேஸ் வாஷ் வேணுங்கிறவங்களுக்கு அதுவுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் போருக்கு யூஸ் பண்ணுற டோனர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து அந்த ஸ்கின்ல நிறைய பேருக்கு பிம்பிள் பிச்சு பிச்சு அந்த ஹோலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டோனர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்டை தனித்தனியாக வாங்க முடியாது, எனக்கு ஒட்டுக்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அப்டன் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கிறதுனால இது வந்து லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய மூலிகை பொருள் இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வேண்டிய எல்லா வகையான மூலிகை பொருளும் இது மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பாலோட ஸ்மெல் பிடிக்கும். அந்த மாதிரி க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சியா பட்டர் பாடி லோஷன் வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாலோட அந்த மில்கோட ஃப்ளேவர் வந்து இந்த க்ரீமில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல அந்த ஸ்மெல்லோட நீங்கள் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே எல்லாருமே யூஸ் பண்ணுற மெயின் ஒரு ஐட்டம் அப்படின்னாலே நம்ம சோப்பு தான். சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பில் வந்து நம்ம சோப் வச்சுருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்காத நிறைய ஹெர்பல் சோப்ஸுமே இதில் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஒயின் இருக்குங்க, முல்தானி மட்டி, சாண்டல்வுட், ஆலோவேரா, குப்பை மேனி, க்ரீன் கிராம், இந்த மாதிரி வந்து பீட்ரூட், இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையான பொருட்களை வச்சு இந்த எல்லா சோப்புமே பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். இதில் பீட்ரூட் சோப்பெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருக்காத சோப்பு. இதில் இருக்கிற ஒவ்வொரு சோப்புமே வந்து தனித்தனியான ஒவ்வொரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அது நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாத மாதிரி நம்ம செலக்டடாக ஒரு சிலதை பற்றி இதில் சொல்லிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த டாங்கி மில்க், இந்த கோட் மில்க், இதெல்லாம் வந்து நம்ம டாங்கியோட மில்கிலிருந்து நம்ம இதை தயாரிக்கிற சோப்பு. இதில் வந்து நம்ம நிறையா சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நுரை நிறையா வரும். அதனால நம்ம என்ன நினைப்போம், சோப்பு நல்லா இருக்குது அப்படின்னு. எது வந்து நுரை கம்மியாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும் போது அந்த ஒரு கெமிக்கல் இல்லாத சோப்பில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வராதுங்க. நுரை வர்றது எல்லாமே வந்து நம்ம நல்ல ப்ராடக்ட்டுன்னு நினச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நிறைய கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சோப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். ரெட் சாண்டல்லையும் நம்ம சோப்பு வச்சுருக்கோம், நார்மல் சாண்டல் சோப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மிட்டி. பவுடரெல்லாம் தேய்க்க முடியாது, என்னால் பவுடர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வெயிட் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு முல்தானி மிட்டியில் சோப்பு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஆலோவேரா வந்து நம்ம ஜெல் அப்ளை பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு நம்ம ஆலோவேரா சோப்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி குப்பை மேனி, இது வந்து நல்ல ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்டு. நம்ம குப்பை மேனிங்கிறது வந்து நம்ம அது வந்து எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுன்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பாட்டிகிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதை கசக்கி நமக்கு வாயில் ஊற்றுவாங்க இந்த சளிக்கெல்லாம். அந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம ஹெர்பல், இந்த மாதிரி குப்பை மேனி சோப்பு இதுவுமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ல இது கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஒயின். ரெட் ஒயினுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் க்ளோ கொடுக்குற மாதிரி ரெட் ஒயின் கொண்டு வந்திருக்கோம். க்ரீன் கிராம், இதெல்லாமே பாட்டி காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது. பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்க, பாலில் ஊற வச்சு அரைச்சி அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு, இப்போ இருக்கிறவங்க அரைச்சி போட முடியாதுங்கிறவங்களுக்கு நம்ம க்ரீன் ஹெர்பல் சோப் கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி சாஃப்ரான்லேயும் நம்ம சோப்பு இருக்குங்க. இந்த எல்லாமே வந்து நம்ம கிளிசரின் தாங்க. ஸோ வந்து இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நுரை இருக்காது. ஆனால் வந்து ரிசல்ட் வைஸ் நல்லா கொடுக்கும். இந்த சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் பாத்ரூமே வந்து நறுமணமாக இருக்கும். இது வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த நுனி அந்த கடைசி விட்டு இருக்கிற சோப்பு வரைக்கும் இதோட ஸ்மெல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் சம்மர் சீசன் போயிட்டுருக்குன்னு. ஆனால் இப்போ சம்மர் சீசனும் முடிஞ்சு, ஆனால் நம்ம அந்த வெயிலோட தாக்கம் வந்து இன்னுமே நமக்கு இருக்குங்க. இது வந்து நம்ம ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதனால் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல நம்ம சன்ஸ்க்ரீன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நீங்கள் எவ்ரிடே வெளியே போகும்போது உங்களை வந்து சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் யூவி ப்ரொடெக்ஷனோட வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கோம். இது நீங்க வெளியே போகும்போது உங்க ஸ்கின்னை வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம். நம்ம ஒன்றும் அதை ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். பை ஒன் கெட் ஒன் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் இப்போ பார்த்ததில்ல வாங்கினாலும்
பை ஒன் கெட் ஒன். எந்த ப்ராடக்ட் வேணால் எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க 5 நாளைக்கு மட்டும்தான். ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு ஆஃபர் இருக்கு. ஆஃபர் இருக்கு அப்படின்னீங்க. இப்போ வந்து நம்ம க்ரீன் ஹெர்பல் பேஜை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதோட நம்ம ப்ராடக்ட்ல வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ப்ராடக்ட்டும் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இது ஃபர்ஸ்ட்டாக நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு, அதுவும் மெயினாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அந்த ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த இன்னொரு ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணி ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டும் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து கொனியமுத்தூர் வஹா பெட்ரோலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் உள்ளே வந்தீங்கனாலே மெயின் ரோட் மேலே வந்து இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம ஷாப்போட பேர் திரும்ப சொல்லிடுங்க. க்ரீன் ஹெர்பல்ஸ். ஓகே. மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டெமோ வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக அது வந்து டெமோ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டே கூட வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணாத இந்த விடைபெறுகிற தமிழ்வாகர். பை.